நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த புதிய வருடம் முழுவதிலும் நம்மோடு கூட இருந்து, நம்முடைய குடும்பங்களோடு கூட இருந்து, நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒரு புதிய வருடத்துக்குள் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோப்பா. நீர் தான் தாமே இந்த புதிய வருடத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். இந்த வேளையிலும் இந்த வருடத்துக்கு நீர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீர் அதை எங்களோடு அடியாளை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் இந்த புதிய வருடத்தில், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்குற நன்மைகள் என்ன, நீர் எங்களை எப்படி நடத்த போகிறீங்கப்பா, நீர் எங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தமான உம்முடைய வார்த்தைகள் என்னன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவர் அடியாளோடு பேசின வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் நம்ம எல்லாருக்குமே புதிய வருஷம் தொடங்கிட்டா, ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு என்ன செய்ய போகிறாரு, என்னை அவர் எப்படி நடத்த போகிறாரு, எனக்கு அவர் கொடுக்க போகிற வாக்குத்தத்தம் என்ன என்று சொல்லி நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோடு நம்ம எதிர்பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் தனிப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் ஆண்டவரே இந்த வருஷத்துக்கு எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தனிப்பட்டு உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனத்தின்படி கட்டாயம் உங்களை நடத்துவார். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட அடியாளோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கூட இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, வசனங்கள் வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, ஏன் ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் என்றால் ஒருபோதும் தான். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய ஜனங்களாகிய நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வல்லமையை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது தான் நமக்கு தெரியும், என் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார், அவர்தான் என் கர்த்தர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வோம் என்று கர்த்தர் சொல்லிட்டு சொல்கிறார். மறுபடியும், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தைரியமாக இருப்போம். ஐயோ, நான் வெட்கம் அடைந்து விடுவேனோ, என் வாழ்க்கையின் சூழ்நிலை இன்னும் இடுக்கமாகவும் நெருக்கமாகவும் மாறிக்கொண்டே போகிறதே, நான் வெட்கப்பட்டுருவேனோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்களும் நானும் அவருடைய ஜனம் என்பது உண்மை என்றால், என்னுடைய தேவன் கர்த்தர், நான் அவருடைய பிள்ளை என்று உங்களால் உரிமை பாராட்டி சொல்ல முடியும் என்றால், கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்போ இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறார் பாருங்க, இந்த வெட்கப்பட்டு போவதில்லை என்ற இந்த ஆசீர்வாதமே 3 காரியத்தை கர்த்தர் சொன்னார். 3மே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அபிஷேகம், இதை சார்ந்த ஒன்றாகத்தான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது. அந்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு, முதல்ல தேசம் 21 சொல்கிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இப்படிலாம் சொல்லிட்டு 23 சொல்கிறார், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். எப்படி ஒரு தேசத்தில் முன்மாரி என்ற மழை பின்மாரி என்ற மழை பெய்யும் போது அந்த தேசத்தில் உள்ள வறட்சியெல்லாம் நீங்கி ஒரு செழிப்பு உண்டாகுமோ, அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறார், முன்மாரியாகிய தேவனுடைய பரிசுத்தாவியின் அபிஷேகம், பின்மாரி இனிமேல் இதுவரைக்கும் ஊற்றப்பட்டதெல்லாம் முன்மாரி, இனிமேல் ஊற்றப்பட போகிற அபிஷேகம் எல்லாம் பின்மாரி. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த பின்மாரியின் அபிஷேகம், முன்மாரியின் அபிஷேகம், பின்மாரியின் அபிஷேகம், ஆவியானுடைய அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்பட 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற
வறட்சிகள் நீங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வறட்சிகள் நீங்கும், செழிப்பு உண்டாகும். அது மாத்திரம் இல்லை, இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவாராம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாய் வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்திருக்கிறோம். எப்படி? நம்மக்கிட்ட அனுப்பப்பட்ட வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், இது நாளும் எதை எதை குறிக்கிறதுன்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது சில காரியம் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் இருக்கும். நம்ம நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களினால நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்திருப்போம். இன்னும் சில காரியங்கள் சத்ருவினுடைய போராட்டங்களினாலே, அவனுடைய பொறாமைகள், எரிச்சல்கள், அவனுடைய சாத்தானுடைய கோபங்கள், இவற்றினால, அவனுடைய தாக்கங்களினால நம்ம நிறைய சில ஆசீர்வாதங்களை நம்ம இழந்திருப்போம். சரியா? இன்னும் பார்த்தீங்கன்னா, தேவனால் அனுப்பப்பட்ட எத்தனையோ நமக்கு அனுமதிக்கப்பட்ட சில பாடுகள் நிமித்தமாகவும் சில ஆசீர்வாதங்களை நம்ம இழந்திருக்கலாம். எதுவானாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷம் நீங்கள் இழந்ததை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன். எதெல்லாம் உங்களை பட்சித்து போட்டதோ, உங்கள் ஆசீர்வாதங்களை பட்சித்து போட்டதோ, எப்படி ஒரு வெட்டுக்கிளி எப்படி செடியை பட்சிக்கும் நமக்கு தெரியும். அந்த நிலத்தை விளை பயிரை எப்படி அது சேதப்படுத்தும் நமக்கு தெரியும். எது நம்மை சேதப்படுத்தியிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய அருள்மாரியாகிய அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்படும் போது இழந்ததை நான் திரும்ப அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அது மாத்திரம் இல்லை, அவர் இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்கறது. இது ரெண்டு விதத்துலேயும் கர்த்தர் சொல்கிறார். அபிஷேகம் என்று ஊற்றப்படும் போது ஆவிக்குரிய பிரகாரமாய் நமக்குள்ள இருக்கிற வறட்சி நீங்கும், நமக்குள்ள இருக்கிற இழந்ததை நாம் என்ன விதத்தெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய குடும்பத்திலையும் கூட காணப்படுற வறட்சிகள், குறைவுகள், அடுத்து இன்னும் சத்ரு பலவிதமான பொல்லாத கிரியைகளினால் இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் திரும்ப அளிப்பாராம். ஏன்னா சில காரியங்களை இதெல்லாம் நாம் இழக்கும் போது நம்முடைய சூழ்நிலை ஒரு வெட்கப்பட்டு போயிடுவோமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம நிற்க வேண்டியது இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, உங்களை நான் அப்படி விட மாட்டேன். என்னுடைய ஆவியை உங்கள் மேலே நான் ஊற்றுவேன், ஊற்றி உங்கள் வறட்சியை நீங்க பண்ணுவேன், உங்களுக்கு செழிப்பை நான் தருவேன், உங்களுக்கு நான் இழந்ததை எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை துதிப்பீர்கள். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அப்படின்னா என்ன? இதுவரைக்கும் நம்ம அனுபவித்த ஆசீர்வாதம் ஏதோ ஒரு விதத்தில் நாம் பட்சிக்கப்பட்டு, அதாவது சில ஆசீர்வாதங்கள் சேதப்படுத்தப்பட்டு நாம் இழந்த ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். ஆனால் இனி அப்படிப்பட்ட பட்சிப்பு இல்லாதபடி நம்மை சம்பூர்ணமாய் தேவன் திருப்தியோடு நடத்துவாராம். அதுலேயும் அதிசயமாய் கர்த்தர் அப்படி நடத்துவாராம். இதை பார்த்து நம்ம ஆண்டவரை துதிப்போம். அப்போ அதை பார்க்கும்போது நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் என் கூட தான் இருக்கிறே, என் நடுவில் தான் இருக்கிறே, எனக்கு தேவன் நீர் தான் என்று சொல்லி நம்ம உளமாற ஆண்டவரை நம்ம துதிப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் அருமையான கர்த்தருடைய ஜனங்களை, இந்த புதிய வருஷத்தில் நம்முடைய வெட்கமான சூழ்நிலைகளை தேவன் கட்டாயம் மாற்றுவார். ஆனால் ஆண்டவர் ஒன்றே ஒன்று சொல்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை, அபிஷேகத்தை நீங்கள் கட்டாயம் வாஞ்சிக்கணும். அந்த அபிஷேகமும் அந்த வல்லமையும் தான் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. எப்படி ஒரு வயல் நிலம் விளையாமல், அது செழிப்பில்லாமல் பலனில்லாமல் இருக்கிறது, ஏற்ற நேரத்தில் சரியான மழை பெய்தால் அந்த ஆசீர்வாதம் அது எல்லாம் மாறுகிறதோ, அதே போல தான் கர்த்தர் சொல்கிறார், ஆவியாண்டே முன்மாறி அவருடைய பின்மாறியின் அபிஷேகத்தை நம்ம மேலே அவர் வருஷிக்க பண்ணணும். என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும். நீங்கள் ஆவியாண்ட வல்லமையை விரும்புகிற பிள்ளைங்களாக இருக்கணும். அவருடைய வல்லமையை வாஞ்சிக்கணும். அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படுறதை நீங்கள் வாஞ்சிக்கணும். அவருடைய ஆளுகை அவர் ஆளுகை செய்து உங்களை நடத்துறதுக்கு நீங்கள் ரொம்ப விரும்பணும். அப்படி நீங்கள் விரும்புவீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டாயமாய் நம்முடைய சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறி நம்மை வெட்கப்படாதபடி தேவன் அதிசயமாய் நடத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொல்கிறார்னா, இனி வரும் நாட்களிலே அந்த பரிசுத்த ஆவியாண்டிய அபிஷேகம், அவருடைய ஆளுகை, அவருடைய நடத்துதல், அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றார்,
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ ஆவியானவர் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆவியானவரை விருப்பத்தோடு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் தனிப்பட்டு ஜப அறையில், ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும், என் குடும்பத்தை நிரப்பும், என்னை நிரப்பும். ஒவ்வொருத்தரும் கேட்கும் போது ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் களங்கள் தானியத்தினால் நிரம்பும், உங்கள் ஆலைகள் திராட்சரசத்தினால் வழிந்து ஓடும் என்று சொல்லி கர்த்தர் நிறைய ஆசீர்வாதத்தால் வாக்கு பண்ணியிருக்கிறார். நாமளும் ஆண்டுடைய கரத்தில் நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியாண்ட வல்லமை, அபிஷேகத்தை, அவருடைய ஆளுகையை, அவர் நம்மை நடத்துவதை நம்ம விரும்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். அப்போ கர்த்தர் கட்டாயம் இந்த சூழ்நிலை தலைகளாய் மாற்றுவார். அடுத்து ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, 7ஆம் வசனம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அடுத்த ஆண்டு சொல்கிற, என் ஜனம் நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இன்னும் அடுத்து கத்த சொல்கிற, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையான பலனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். இது பாருங்கள், இதையும் இந்த அதிகாரத்தை நீங்கள் பாருங்களேன், முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்போ ஏசப்பாவை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஏசப்பா மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாராம். எதற்காக? சிறைப்பட்ட மக்களை விடுதலையாக்க, இருதயம் நொறுங்குண்ட பிள்ளைகளுடைய காயங்களை கட்டப்பட்ட மக்களை கட்டவிழ்க்க அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் சிறைப்பட்டு போய் ஏதோ சிறையிருப்பு, பாவ சிறையிருப்பு, சாபம், கடன் என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, இப்படி பல சிறையிருப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு சிறையிருப்பு இருக்கலாம். இந்த சிறையிருப்பின் நிமித்தம் நாம் வெட்கப்பட்டு விடுவோமோ என்ற சூழ்நிலை நமக்கு இருக்கலாம். அந்த சிறையிருப்புகளின் நிமித்தம் ஒரு வெட்கத்தை கூட நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ இங்கே விடுதலை உண்டு. ஆவியாண்ட வல்லமை நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் இறங்கி வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சிறையிருப்பிலிருந்து உங்களுக்கு விடுதலை, உங்கள் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தருகிறார். இருதயம் நொறுங்கி போயிருக்கிற பிள்ளைகளுடைய காயங்களை அவர் கட்டி விடுகிறார். அது மாத்திரம் இல்லை, துயரப்பட்டு இருக்கிறீங்களா, உங்களை அவர் சீர்படுத்தி அவர் ஆறுதல் படுத்துகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா சாம்பல்ங்கிறது எத்தனை இழிவான ஒரு நிலைமை, அந்த நிலைமையிலேருந்து உங்களை ஒரு சிங்காரமான நிலைமைக்கு தேவன் தூக்கி எடுக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒடுங்கின ஆவியோடு கூட தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் இருக்கீங்களா, உங்களை ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க பண்ணி துதியின் உடையை உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சிறையிருப்புகள், கட்டப்பட்ட நிலைமை, காயப்பட்டிருக்கிற நிலைமை, இன்னும் பார்த்தீங்கன்னா துயரப்பட்டு துக்கிக்கிற நிலைமை, இப்படிலாம் நீங்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? இது நிமித்தம் வெட்கத்தின் சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போய்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையான பலன் உனக்கு வரும். அல்லேலூயா. அது எப்படி வரும்? கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வரும்போது அந்த கட்டுகளெல்லாம் தெரிபடுகிறது, அந்த காயங்களெல்லாம் ஆற்றப்படுகிறது, அந்த ஒடுக்கங்கள் எல்லாம் மாறுகிறது, துயரங்கள் ஆற்றப்படுகிறது, சீர்படுத்தப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவன் வாழ்க்கையின் வெட்கத்தை நான் மாற்றி உங்களையும் என்னையும் பணிவிடைக்காரராய், கர்த்தருடைய ஆசாரியர்களாய், கர்த்தருடைய வேலையை செய்கிற பிள்ளைங்களா, அவருக்கு பணிவிடை செய்கிற பிள்ளைங்களா நம்மை மாற்றி விடுவாராம். அல்லேலூயா. அது எத்தனை மகிமை நிறைந்தது. அது மாத்திரம் அந்த வசனத்தில் சொல்கிறார், உங்கள் லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீங்க, தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவீங்க, நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்தியமான மகிழ்ச்சியை நமக்கு தரார் தேவன். கொடுக்குற ரெட்டிப்பான சுதந்திரம் அது எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது, ஆனால் அந்த சுதந்திரத்தினால் நான் உன்னை நிரப்புவேன்னு சொல்கிறார். ரெட்டிப்பான சுதந்திரம், ஏதோ ஒரு விதத்தில் அந்த பலன் ரெட்டிப்பாய் நம்மை நோக்கி கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவரே என்மேல் இறங்கி வாரும், என் குடும்பத்தின் மேலே இறங்கி வாரும், எங்களுடைய சிறையிருப்புகள், கட்டுகள், காயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கும். எங்கள் துயரங்கள், எங்கள் துக்கங்கள், எங்களுடைய ஒடுக்கமான நிலைமைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்கி
எங்களை உம்முடைய பணிவிடைக்காரர்களாய், உம்முடைய ஆசாரிகளாய், உம்முடைய ஆசாரிகள்னு சொல்லும் போது நம்ம அனுபவிக்கிறவங்க மாத்திரம், நம்ம விடுதலையாகிறது மாத்திரம் இல்லை, நிறைய பேருக்காக திறப்பில் நின்று கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாய், நிறைய பேருக்கு உதவி செய்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவாராம். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட நிலைமைக்கு நான் உங்களை உயர்த்திடுவேன், என்னுடைய சுதந்திரத்தினால நான் உங்களை நிரப்புவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே இந்த புதிய வருடத்தில் எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் எந்தெந்த இடத்துல நாங்கள் வெட்கமான ஒரு சூழ்நிலை நிற்கிறோமோ அதை நீங்கள் மாற்றணும். ரெண்டு துணையான பலனை எங்களுக்கு தரணும். நீ சொன்ன வார்த்தையின்படி அதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் குடும்பத்தின் மேல் நீ இறங்கி வாரும், இந்த பிரச்சனைகள் மேல் நீ இறங்கி வாரும், உங்களுடைய வல்லமையின் காற்று எங்கள் மேலே வீசட்டும் அப்பா, எங்களுக்கு நீங்கள் விடுதலை தாங்கன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆவியான தேவன் நம்ம மேலே, நம்ம குடும்பத்தின் மேலே, நம்முடைய பிரச்சனைகள் மேலே அவர் இறங்கி வந்து இந்த வசனத்தின்படியே நமக்கு விடுதலை தந்து நம்மை ரெண்டத்தனையான பலனால் கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. அடுத்து 3வது ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, 1 யோவான் புஸ்தகம், 1 யோவான் புதிய ஏற்பாட்டிலே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அடுத்த ஆண்டவர் சொல்கிறார், இப்போ 2 காரியம் உலகத்தில் இருக்கும்போது நமக்கு சொல்லியிருக்கிறார், சரியா? அடுத்து கடைசியாக ஒன்று, நம்ம இன்னொரு சூழ்நிலை ஒன்று சந்திக்க போகிறோம், அதுதான் இயேசுவின் வருகை. அவர் வருகை வரும்போது நாம் வெட்கப்பட்டு நின்றக்கூடாது. அவரிடத்தில் போக முடியாத, அவரோடு கூட அந்த எடுத்துக்கொள்ளப்பட முடியாத ஒரு வெட்கமான சூழ்நிலைக்குள்ள நாமும் நம்முடைய குடும்பமும் நின்று விடக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வராமல் நாம் தைரியமாய் நின்று ஆண்டவரையோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவர் வசனம் சொல்லுகிறது, அவரில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் எல்லாரும் கடைசி நாள், அந்த நாள் வரும்போது தான் கர்த்தருடைய ஜனங்கள் நிறைய பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஆண்டவரோடு கூட வருகையில் வெட்கப்படாமல் தைரியமாக நின்று அவர்கிட்ட போயிடுவாங்க. இன்னும் ஒரு கூட்டத்தார் ஆண்டவரோடு போக முடியாமல் வெட்கப்பட்டு இந்த உலகத்தில் கைவிடப்பட்டு பரிதவிப்போட நின்று கொண்டிருப்பாங்க. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு சீக்கிரமாய் வரும். ஆமாம், அந்த காலங்கள் ரொம்ப சமீபமாயிடுச்சு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த நாள் ஒன்று வரும்போது என் ஜனம் நீங்கள் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாக அவரை நீங்கள் சந்திக்கணும். ஏன்னா இயேசுவை சந்திப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவரை பார்க்க போகிறோம். அப்போ நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்படி நீங்கள் அன்னைக்கு வெட்கப்படாமல் இருக்கணும்னா அவரில் நிலைத்து நிற்கணும். அப்போ அவரில் நிலைத்து நிற்கிறது எப்படின்னு அவர் சொல்கிறாரு. 20ஆம் வசனம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இங்கேயும் ஆவியான தேவன் பரிசுத்த ஆவியாண்ட அபிஷேகத்தை தான் இந்த இடத்துலையும் சொல்கிறார். அப்போ ஆண்டுடைய வருகையிலே நாம் கைவிடப்படாமல் வெட்கப்படாமல் தைரியமாக தேவனை சந்திக்கணும்னா பரிசுத்தராலே நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கணும். அந்த அபிஷேகம் தான் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தும் அப்படின்னு சொல்கிறார். அவர் நடத்துகிற அந்த சத்தியம் சத்தியமே, அதில் பொய்யே கிடையாது. அதில் பொய் இருக்குன்னா நம்ம பெற்ற அபிஷேகம் சரியில்லை என்று தான் அர்த்தம். அப்போ அடுத்து சொல்கிறார், இந்த கடைசி நாட்களின் ஆபத்து, நிறைய அந்தி கிறிஸ்துக்கள் எழும்புகிறாங்க. இயேசுவை மறுதலிக்கிறவர்கள், அவருடைய பிதாவாகிய தேவனை மறுதலிக்கிறவங்க எழும்புவாங்க. அப்படின்னா என்ன? இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவங்க கொடுக்கவே மாட்டாங்க, மனுஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லாவிட்டால் தங்களுக்கு அதை எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அது எல்லாமே அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் தான். அப்போ இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனாலும் யார் அந்தி கிறிஸ்து? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. இன்னும் பயங்கரமாக அதை அதிகரிக்கும் போல தெரியுது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையில் நீங்கள் பிதாவையும் குமாரனையும் பற்றி கொண்டு அவரை அறிந்து விசுவாசித்து அவர் இல்லாமல் நிலைத்திருக்கணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்த ஆண்டு அவர் சொல்கிறார் 24, ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்கணும். பின்னால் உள்ள அதிகாரத்தில் யோவான் சொல்லுகிறார், ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டதுனா என்னது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷம் சொல்லி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு உலகத்தில் அன்பு தணிந்து போன காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆனால் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். கணவன் மனைவி ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும்.
பிள்ளைகள், பெற்றோர் ஒருவரில் ஒருவர் நம்ம அன்பாக இருக்கணும். நம்முடைய உறவுகள், ஆவிக்குரிய உறவுகள், குடும்ப உறவுகள், எல்லாவற்றிலும் நாம் எல்லாருக்குள்ளும் எத்தனையோ குறைகள் இருந்தாலும் ஒருவரில் ஒருவர் நாம் அன்பு கூற வேண்டும். இப்படி நீங்கள் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் அதிகாரத்தில் அடுத்த வசனங்களில் சொல்கிறார், நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்று உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன். 2ஆம் அதிகாரத்தில் 25 சொல்கிறார். நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் நித்திய ஜீவனை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். வருகையில் நம்மளை எடுத்துக்கொண்டு நித்திய ஜீவனை தான் நமக்கு அவர் கொடுப்பார். நித்தியமாக அவரோடு வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? இன்னைக்கு மாயமான வெளிச்சத்தை காண்பிக்கிற பிரபலங்கள் இல்லையா, கள்ள ஆராதனைக்காரர்கள், இப்படிலாம் நம்ம கண்ணு முன்னால் இன்னைக்கு எழும்பிட்டுருக்குறாங்க. இவர்கள்லாம் தேவனை விட்டு அவர்களுக்கு நேராக தான் ஃபோக்கஸை திருப்பிடுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வஞ்சிக்கிறவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து நீங்கள் நித்திய ஜீவனை இழந்துடாதீங்க. நீங்கள் குமாரனாய் இயேசுவை பற்றி கொண்டு அவரில் நிலைத்திருங்கள். அப்போ நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்தான் உங்களை அதில் நிலைத்திருக்க பண்ணும். அது உங்களுக்கு போதித்து நடத்தும். அந்த அபிஷேகம், ஆவியானவர் நம்மளை போதித்து நடத்துவார். அவர் உங்களை சகலத்துக்கும் போதிப்பார். நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பரிசுத்த ஆவியானவரே சகல சத்தியத்துக்குள்ளும் நீர் என்னை நடத்தும் என்று நீங்கள் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. எனக்கு போதியும், எனக்கு எது உண்மை எது பொய் என்று தெரியல. எழும்பி வருகிற உலகத்தின் வஞ்சகங்களில் எது மாயமானது எது உண்மையானது, யார் உங்களை மகிமைப்படுத்துகிறாங்க, யார் உங்களுக்கு நேரம் எங்களை இழுக்கிறாங்க எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவரே என்னை போதித்து நடத்தும் நீங்கள் கேட்கணும். நம்ம கேட்கும்போது நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தின் மூலமாய் சத்தியத்தை நமக்கு அவர் போதிக்கிறார். அந்த போதித்தபடியே நீங்கள் நிலைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். அதுபடியே நீங்கள் நிலைச்சிருங்க, வேறு எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. அடுத்த அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அவரில் நிலைத்திருக்கிறவன் அவர் எப்படி நீதியுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல் நாமும் நீதி செய்வோம். இயேசு நீதியுள்ளவர். அப்போ நீங்கள் அவரில் நிலைத்திருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை போலவே நம்மளும் நீதி செய்வோம். அடுத்து இயேசு பரிசுத்தம் உள்ளவர். அப்போ அவரில் நிலைத்திருக்கிற பிள்ளைங்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல் தங்களையும் சுத்திகரித்து கொள்வார்கள். தங்களும் சுத்தமாக இருப்பார்கள் அப்படின்னு கூட சொல்லலை. பாவம் செய்கிறவங்க தங்களை சுத்திகரித்து சுத்தமாகிடுவாங்க. இப்படி நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்து நின்றோம் என்றால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாய் இந்த சத்தியத்தின் வழியிலே நாம் நிலைத்து நின்றோம் என்றால், இயேசுவின் வருகை வரும்போது நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. நாம் தைரியம் உள்ளவர்களாய் அவரை நம்ம பார்க்கலாம். தைரியத்தோடு இயேசுவை நம்ம வரவேற்கலாம். அப்போ இயேசு அவரோடு கூட நம்மை எடுத்துக்கொள்ளுவார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அவரோடு கூட என்றென்றைக்குமா ஜீவன் உள்ளவர்களாய் நாம் வாழ முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த புதிய வருடத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் மாற்றி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அது கர்த்தருடைய ஆவியினால் உண்டாக போகிறது. அதனால் அந்த ஆவியானவர் நம்ம மேலே, நம்ம குடும்பங்கள் மேலே இறங்கி வரணும்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோப்பா. நீர் எங்களுக்கு தந்த அருமையான அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் சொன்னீங்களேப்பா. உம்முடைய ஜனங்கள் நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் எல்லார் மேலும் உம்முடைய ஆவி ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய முன்மாரியை, உம்முடைய பின்மாரியை ஆவியானவர் இந்த வசனத்தை கேட்கிற எல்லார் மேலும் வருஷிக்க பண்ணுவீராங்க. அப்பா, விடுதலை கொடுக்கிற ஆவியாண்ட வல்லமை, சிறையிருப்புகளை மாற்றுகிற, கட்டுகளை அவிழ்க்கிற, காயங்களை ஆற்றுகிற, ஒடுக்கங்களை மாற்றி வெட்கமான சூழலாம் மாற்றுகிற ஆவியாண்ட வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ளும் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இறங்கி வந்து வெட்கத்துக்கு பதிலாய் ரெண்டத்தனையான பலனை கொடுப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் உம்முடைய வருகையில் நாங்கள் வெட்கப்பட்டு போய்விடாதபடி தைரியத்தோடு நின்று உண்மையில் ஆண்டவரே உண்மை நாங்கள் சந்திப்பதற்கு நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்க ஆவியாண்டே அபிஷேகம், அவருடைய சத்திய ஆவியாண்டே நடத்துதல், அந்த சத்திய ஆவியானவர் மூலமாய் கொடுக்கப்படுகிற சத்திய வார்த்தைகள் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன்.